புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் முன்மொழிந்த சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்கிற மகத்தான கோட்பாடுகளுக்காக, சமூக நீதி, சமூக நல்லிணக்கம் என்கிற கோட்பாடுகளுக்காக இந்த இயக்கம் பாடாற்றும் என்பதை இன்றைக்கு நடைபெற்ற சந்திப்பிலேயே நம்முடைய தோழர்கள் உறுதிப்படுத்தினார்கள். இன்றைக்கு நான் நம்முடைய அணுசக்தி துறை எவ்வாறு இயங்குகிறது என்று அந்த கட்டமைப்பை எல்லாம் போய் பார்க்க வேண்டும் என்றுதான் அனுமதி பெற்றிருந்தோம். உள்ளே சென்று எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும், அது எப்படி இயங்குகிறது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற பேராவலோடு வந்தோம். ஆனால் காலம் தாழ்ந்து வந்ததனால் அடுத்து நிலைய இயக்குநரோடு கலந்துரையாடலில் பங்கேற்றதனால் நேரம் கடந்து விட்டது. அந்த திட்டம் நிறைவேறாமல் போய்விட்டது. 2 சந்திப்பிலேயே 2 மணி நேரம் செலவாகிவிட்டது. அந்த சந்திப்பிலே என்ன பேசினோம் அதுதான் மிக முக்கியமானது. அந்த சந்திப்பிலே இந்த வட்டாரத்தை சார்ந்த பொதுமக்கள் 1972-73 அந்த காலகட்டத்திலே நிலத்தை கையகப்படுத்திய போது அந்த நிலங்களை எல்லாம் பறிகொடுத்து விட்டு வெளியேறிய பொதுமக்கள் அனைவருக்கும் இங்கே வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டதா என்பதை உறுதிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டோம். அடுத்து புதிதாக உருவாகக்கூடிய வேலை வாய்ப்புகளில் இந்த வட்டாரத்தை சார்ந்த பொதுமக்களுக்கு, தகுதியுள்ளவர்களுக்கு வேலை வாய்ப்பிலே முன்னுரிமை வழங்கப்பட்டிருக்கிறதா என்ற கேள்விகளை எழுப்பினோம். இல்லை என்றால் அதில் கவனம் செலுத்த வேண்டும், அவர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும். பிற மாநிலங்களை சார்ந்தவர்களுக்கு தகுதி என்கிற பெயரால் முன்னுரிமை வழங்கி இந்த பகுதியில் உள்ள பொதுமக்களை வஞ்சித்து விடக்கூடாது, ஏமாற்றிவிடக் கூடாது என்பதை எடுத்துரைத்தோம். ஏறத்தாழ 1.5 மணி நேரம் அந்த சந்திப்பு நடந்தது. அதே போல ஒப்பந்த பணிகளில் SC/ST மற்றும் OBC சமூகங்களை சார்ந்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்க வேண்டும். சொல்ல போனால் அதில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும். ஜெம் போர்ட்டல் என்கிற இணையதளத்தின் மூலமாக பதிவு செய்து அவர்கள் ஏலம் கேட்க யார் முன்வருகிறார்களோ அவர்களில் L1 என்கிற நபரை தேர்வு செய்து அதன் அடிப்படையில் தான் ஒப்பந்த பணிகள் வழங்கப்படுகின்றன என்கிற விளக்கத்தை அவர்கள் தந்தார்கள். என்றாலும் அவர்களில் குறிப்பிட்ட அளவுக்கான எண்ணிக்கையில் SC/ST மற்றும் OBC பிரிவை சார்ந்தவர்களுக்கு வாய்ப்பு வழங்க வேண்டும் என்று கேள்வி எழுப்பிய போது ஏற்கனவே 3% அப்படி நாங்கள் வழங்கி வருகிறோம் என்கிற தகவலையும் சொன்னார்கள். இனி கூடுதலாக அதில் கவனம் செலுத்துவோம் என்கிற வாக்குறுதியையும் தந்தார்கள். இந்த பகுதியில் வாழக்கூடிய பொதுமக்களின் உடல் நலம் குறித்த கேள்வியை எழுப்பினோம். தண்ணீர், காற்று, உணவுப் பொருள் போன்றவற்றில் மாசு ஏற்பட்டு, நஞ்சு ஏற்பட்டு, கதிர்வீச்சினால் புற்றுநோய் போன்ற நோய்கள் பரவி அதனால் பொதுமக்கள் பாதிப்படையும் நிலை இருப்பதாக பொதுமக்களிடமிருந்து கருத்துக்கள் வருகின்றன. அதை பற்றியும் உங்கள் கருத்தை எங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும் என்ற கேள்வியை எழுப்பினோம். நாங்களே 30 ஆண்டுகள் 40 ஆண்டுகள் என்று இந்த அணுசக்தி துறை வளாகத்தில் இருந்துதான் பணியாற்றுகிறோம். முழு பாதுகாப்பை உத்தரவாதப்படுத்தக்கூடிய வகையில் தான் எல்லா
பாதுகாப்பு நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன. கண் சிகிச்சை முகாம்களை நடத்துகிறோம். இன்னும் அவர்களுக்கு தேவையான மருத்துவம் தொடர்பான உதவிகளையும் செய்து வருகிறோம் என்று நிலைய இயக்குனர் எங்களுக்கு விளக்கம் கூறினார். அவர்களுக்கு கட்டணம் இல்லாமல் மருத்துவ பரிசோதனைகள் செய்ய, குறிப்பாக அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் செய்வதற்கும், டயாலிசிஸ் சிறுநீரக நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கும் இங்கே CSR நிதி மூலம் உதவி செய்ய வேண்டும். இந்த பகுதியை சார்ந்த பொதுமக்களை, பிள்ளைகளின் குழந்தைகளின் கல்வி மேம்பாட்டுக்கு கல்வி உதவித்தொகைகளை வழங்க வேண்டும், ஊக்கத்தொகைகளை வழங்க வேண்டும் என்றெல்லாம் நிலைய இயக்குநரிடத்திலே விரிவாக பேசினோம். ஆகவே இந்த பணியாளர்களின் நலன்கள் என்பதோடு மட்டுமில்லாமல் இந்த வட்டாரத்தை சார்ந்த பொதுமக்களின் நலன்களையும் கருத்தில் கொண்டு அவர்களுக்கான பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் இந்த நிறுவனம் செயல்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இருக்கிறோம். தோழர்களே, ஒரு நலச்சங்கம் பணியாளர்களின் நலன்களை மட்டுமே கருத்தில் கொள்ளாமல் சமூக அக்கறையோடும் செயல்பட வேண்டும் என்பதற்கு இந்த நலச்சங்கம் ஒரு சான்றாக இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நான் மகிழ்ச்சியோடு பதிவு செய்ய கடமைப்பட்டிருக்கிறேன். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் புதிய இந்தியாவை கட்டமைப்பதற்காக அல்லும் பகலும் சிந்தித்து அரும்பாடுபட்டு இன்னும் பல 10 ஆண்டுகள் வாழ்ந்திருக்க வேண்டியவர் 65 வயதிலேயே காலமாக நேர்ந்தது. பெரியார் 93, 94 வயது வரையில் வாழ்ந்தார். தந்தை பெரியாரை போல புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் 90 வயது வரையில் வாழ்ந்திருப்பாரே. ஆனால் இந்தியா இன்றைக்கு உலக அரங்கில் தலை நிமிர்ந்து நிற்கும். அவர் விரும்பிய புதிய இந்தியாவை கட்டமைத்திருப்பார். சாதியவாத சக்திகள், மதவாத சக்திகள் தலை தூக்கி இருக்க முடியாது. ஆனால் ஒரு கெடுவாய்ப்பாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை நாம் இழக்க நேர்ந்து விட்டது. ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் 4 மணி நேரம் மட்டுமே உறங்கி எஞ்சிய 20-21 மணி நேரம் படிக்கவும் எழுதவும் என்று அரும்பாடுபட்ட புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அரசமைப்பு சட்டம் என்கிற ஒரு மாபெரும் ஆயுதத்தை நமக்கு வழங்கி சென்றிருக்கிறார். அந்த படைப்பு அவருடைய படைப்புகளிலேயே மிக உயர்ந்தது. அவருடைய உழைப்பிலேயே மிக கடினமான உழைப்பு. அவருடைய கனவை நனவாக்குவதற்கான ஒரு பேர் ஆயுதம் அது. இன்றைக்கு இந்தியாவில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அத்தனை விவாதங்களும் அரசமைப்பு சட்டத்திற்கு ஆதரவாக ஒரு புறம், எதிராக ஒரு புறம் என்கிற அடிப்படையில் தான் நிகழ்ந்து கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு அரசியல் தளத்திலும் பிற தளங்களிலும் ஏற்பட்டிருக்கிற அனைத்து தாக்கங்களும் பக்க விளைவுகளும் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் வகுத்தளிக்க பெற்ற அரசமைப்பு சட்டத்தால் நிகழ்ந்து வருபவை. ஒருபுறம் RSS வளர்ச்சி அடைந்தது கூட அரசமைப்பு சட்டம் ஏற்படுத்திய தாக்கத்தின் பக்க விளைவுதான். ஒருபுறம் BJP ஆட்சிக்கு வந்தது கூட இந்த அரசமைப்பு சட்டம் ஏற்படுத்திய தாக்கத்தின்
ஒரு கேடான பக்க விளைவுதான். இந்த சட்டம் அவர்களை அச்சுறுத்தியது, அவர்களை உசுப்பியது, அவர்களை விழித்துக் கொள்ள செய்தது, அவர்களை அமைப்பாக்குவதற்கு வழிவகுத்து விட்டது. ஏனென்றால் அவர்கள் இத்தனை ஆண்டு காலம் கட்டி காப்பாற்றிய இந்த சமூக கட்டமைப்பை மெல்ல மெல்ல சிதைக்கிற மகத்தான வலிமை கொண்ட ஒரு பேர் ஆயுதம்தான் அரசமைப்பு சட்டம். மனு தர்மம், மனு சாஸ்திரம் நடைமுறையில் இருந்த காலத்தில் இன்றைக்கு நாம் பார்க்கிற சமூக கட்டமைப்பு உருவானது. சாதிகள் பல்கி பெருகின. வர்ணாசிரம தர்மப்படி ஆட்சிகள் நடந்தன. பெண்கள் வெறும் ஆண்களுக்கான இச்சை பொருளாக மாற்றப்பட்டார்கள். அவர்களுக்கான வாரிசுகளை பெற்றுத் தரும் எந்திரங்களாக்கப்பட்டார்கள். வெறும் இச்சை பண்டங்களாக மட்டுமே நடத்தப்பட்டு வந்த இந்த மகளிர் சமூகத்தை மீட்பதற்கு வழியில்லாமல் இருந்த சூழலில் தான் அந்த சமூக கட்டமைப்பை அடித்து நொறுக்குகிற பேராற்றல் மிக்க பேராயுதமாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களால் வார்க்க பெற்றதுதான் இந்திய அரசமைப்பு சட்டம். ஆகவேதான் அவர்கள் விழித்துக் கொண்டார்கள். இந்த சட்டத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த சட்டம் சொல்லுகிற கோட்பாடுகளை ஏற்றுக்கொள்ளவில்லை. இது முன்மொழியக்கூடிய மதச்சார்பின்மையை ஏற்றுக்கொள்ளவில்லை. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்கிற கோட்பாடுகளை அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. இந்த சட்டத்திற்கு எதிராக மக்களை திரட்ட வேண்டும் என்று அவர்கள் செயல் திட்டங்களை வரையறுத்து தீவிரமாக களப்பணியாற்றி இந்தியா முழுவதும் முழுநேர பணியாளர்களை இதற்கென்று ஒதுக்கி இரவும் பகலும் தொடர் பரப்புரைகளில் ஈடுபட்டு மெல்ல மெல்ல பலமுறை தடை செய்யப்பட்ட நிலையிலும் கூட மெல்ல மெல்ல இந்த சங்கத்தை வளர்த்தெடுத்தார்கள். அதனுடைய அரசியல் பிரிவாக ஜனசங்கத்தை உருவாக்கினார்கள். அதன் அடுத்த பரிணாமமாக பாரதிய ஜனதா கட்சியை உருவாக்கினார்கள். அரசமைப்பு சட்டத்தை எதிர்ப்பதற்காகவே உருவான ஒரு சங்கம் என்று சொன்னால் அது மிகையாகாது. அரசமைப்பு சட்டம் தோன்றியது 46க்கு பின்னர் 1950. RSS உருவானது 1925. எப்படி இது பொருந்தும் என்ற கேள்வியை நீங்கள் எழுப்பலாம். அவர்கள் 1925 எந்த நோக்கத்தோடு இந்த சங்கத்தை உருவாக்கினார்களோ அந்த நோக்கத்தை சிதைப்பதற்காக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்த சட்டம் தான் 1957 அரங்கேறுகிறது. அதை சிதைக்கக்கூடிய ஆற்றல் இந்த சங்கத்திற்கு இருக்கிற சூழலில், இந்த சட்டத்திற்கு இருக்கிற சூழலில் இதை எதிர்ப்பதையே முதன்மை செயல் திட்டமாக அந்த சங்கம் வரையறுத்துக் கொண்டது. அதுவே அவர்களின் செயல் திட்டமாக மாறி நிற்கிறது. அருமை தோழர்களே, இது கட்சி அரசியல் என்ற பொருளில் இதை பார்க்க வேண்டாம். புரட்சியாளர் அம்பேத்கரின் அரசியல் என்கிற அணுகுமுறையில் இதை பார்க்க வேண்டும். ஏன் அம்பேத்கர் இதை எழுதினார்? ஏற்கனவே இந்த சமூகம் கட்டமைப்பதற்கு பயன்பட்ட ஒரு சட்டம் மனு சட்டம். அதற்கு மாற்று சட்டம் அதன் பிறகு தோன்றவே இல்லை. அதற்கு எதிரான சட்டங்கள் தோன்றவே இல்லை. ஆங்கிலேயர்கள் வந்த பிறகு ஒவ்வொரு மூட நம்பிக்கைக்கும் அல்லது சமூக விரோத நடவடிக்கைகளுக்கும் எதிரான சட்டங்கள் அவ்வப்போது உருவாயின. சதி வழக்கத்திற்கு எதிரான சட்டங்களை கொண்டு வந்தார்கள்.
குழந்தை திருமணம் என்கிற பாலிய விவாகத்தை குற்றம் என்று சொல்லுகிற சட்டங்களை கொண்டு வந்தார்கள். இதெல்லாம் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்திலே வந்தது. அவை சட்டங்களாக மட்டுமே வார்க்க பெற்றன. ஆனால் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் வகுத்தளித்த அரசமைப்பு சட்டம் என்பது உண்மையிலேயே வெறும் சட்டம் இல்லை. அது ஒரு கோட்பாடு. அது ஒரு கோட்பாடு. அது ஒரு டாக்டரின். அது ஒரு மேனிபெஸ்டோ, கொள்கை அறிக்கை. அரசமைப்பு சட்டத்தின் பிரியாம்பிள் என்கிற அந்த முகப்புரையிலே சொல்லப்பட்டிருக்கிற 10 வரிகள் தான் இவ்வளவு பெரிய தாக்கத்தை இந்த சமூகத்தில் ஏற்படுத்தி வருகிறது. இவ்வளவு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி வருகிறது. இவ்வளவு பெரிய விவாதங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. வலதுசாரிகள் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிராக சிந்திக்கிறார்கள். இடதுசாரிகள் அரசமைப்பு சட்டத்தை பாதுகாக்க போராடி கொண்டிருக்கிறோம். அது இஸ்லாமிய அமைப்புகளாக இருக்கலாம், கிறிஸ்தவ அமைப்புகளாக இருக்கலாம், அல்லது இந்த DAE, SC/ST ஊழியர் சங்கமாக இருக்கலாம், விடுதலை சிறுத்தைகள் கட்சியாக இருக்கலாம், கம்யூனிஸ்ட் கட்சிகளாக இருக்கலாம், திராவிட கட்சிகளாக இருக்கலாம். இவை அனைத்தும் வலதுசாரி அரசியலுக்கு எதிராக போராடி கொண்டிருக்கின்றன. ஆனால் அது அரசமைப்பு சட்டத்திற்கு ஆதரவானது, புரட்சியாளர் அம்பேத்கருக்கு ஆதரவானது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அரசமைப்பு சட்டத்தை எதிர்க்கிறார்கள் என்றால் அம்பேத்கரை எதிர்க்கிறார்கள் என்று பொருள். உங்களுக்கு ஒரு கேள்வி எழும். பாஜகவினரே அம்பேத்கர் ஜெயந்தியை கொண்டாடுகிறார்களே, அப்புறம் எப்படி அவங்க அம்பேத்கரின் எதிரிகள் என்கிறீர்கள்? பிரதமரே அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து அவர்கள் காலடியை தொட்டு வணங்குகிறாரே, எப்படி அவரை நீங்கள் அம்பேத்கரின் எதிரி என்கிறீர்கள்? அரசமைப்பு சட்ட நாளில் அரசமைப்பு சட்டத்தை தொட்டு உறுதிமொழி ஏற்கிறார்களே, அவர்கள் எப்படி அம்பேத்கரின் எதிரியாக இருக்க முடியும்? திருமாவளவன் சொல்லுவது தவறு. அவர்கள் எப்போதும் அம்பேத்கருக்கு எதிராக இருந்ததில்லை, அரசமைப்பு சட்டத்துக்கு எதிராக இருந்ததில்லை என்று ஒரு கேள்வி எழும். ஆனால் நீங்கள் நுட்பமாக பார்க்க வேண்டும். இவையெல்லாம் அவர்கள் ஒரு உத்திகளாக கையாளுகிறார்கள் என்பதுதான் உண்மை. அவர்களின் உண்மையான எதிரி அரசமைப்பு சட்டம். இன்னும் நுட்பமாக சொல்ல வேண்டுமானால் அவர்களின் உண்மையான எதிரி புரட்சியாளர் அம்பேத்கர். வெளிப்படையாக அவர்களால் சொல்ல முடியாது. பெரியாரை வெளிப்படையாக எதிர்த்து விட முடியும், அம்பேத்கரை எவராலும் வெளிப்படையாக எதிர்க்க முடியாது. சாதியவாதம் பேசுகிற சில்லறைகள் வேண்டுமானால் திருட்டுத்தனமாக அம்பேத்கர் சிலைக்கு செருப்பு மாலை போட முடியுமே தவிர வெளிப்படையாக எந்த ஒரு அரசியல் சக்தியாலும் அம்பேத்கரை எதிர்க்க முடியாது. அதற்கு வாய்ப்பே கிடையாது. உலகத்தில் ஒரு தலைவரை கோடிக்கணக்கான மக்கள், இந்தியாவிலே 30 கோடிக்கு மேலானவர்கள் பல்வேறு சாதிகளாக மாநிலந்தோறும் பிரிந்து கிடக்கலாம். ஆனால் 30 கோடிக்கு மேலான மக்கள் குலதெய்வமாக ஏற்றுக்கொண்ட ஒரு மகத்தான ஆளுமை புரட்சியாளர் அம்பேத்கர். அவ்வளவு பெரிய மக்கள் சமூகத்தை எந்த அரசியல் கட்சியும் பகைத்துக் கொள்ள முடியாது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களை வெளிப்படையாக எதிர்க்க முடியாது, அரசமைப்பு சட்டத்தை வெளிப்படையாக எதிர்க்க முடியாது என்பதனால் அம்பேத்கர் ஜெயந்தியை கொண்டாடுகிறார்கள், அரசமைப்பு சட்டத்தை தொட்டு வணங்குகிறார்கள். ஆனால் அவர்கள் அனைத்து செயல்பாடுகளும், அவர்களின் அனைத்து செயல்பாடுகளும் அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரானவை என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. தோழர்களே, புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எந்த ஒரு தனிப்பட்ட சமூகத்தையோ அல்லது கட்சியையோ மனதில் வைத்து அதை செய்யவில்லை. RSS என்கிற சங்கத்தை மனதில் வைத்து அவர் செய்யவில்லை. காலம் காலமாக புரையோடி கிடக்கிற இந்த சாதிய சமூக கட்டமைப்பை தகர்த்தெறிய வேண்டும். பிறவி அடிப்படையில் இருக்கிற இந்த பாகுபாடுகளை அழித்தொழிக்க வேண்டும்.
மனிதர்களுக்கிடையில் நிலவுகிற உயர்வு தாழ்வு என்கிற இந்த நிலைப்பாட்டை மாற்றி அமைக்க வேண்டும். அனைவருக்கும் அதிகாரம் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்று இந்த மண்ணில் மலர்ந்திட வேண்டும் என்கிற அந்த தொலைநோக்கு பார்வையோடு தான் இந்த சட்டத்தை உருவாக்கி இருக்கிறார். இந்த சங்கத்தை சார்ந்த தோழர்களுக்கு நான் விடுக்கிற வேண்டுகோள், நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கோ உறவினர்களுக்கோ திருமணம் நடக்கும் போதெல்லாம் அரசமைப்பு சட்டத்தின் முகப்புரையை பிரேம் செய்து அவர்கள் வீட்டிலே மாட்டி வையுங்கள், பரிசாக கொடுங்கள். அந்த வீட்டில் உள்ள பள்ளி பிள்ளைகள் அதில் உள்ள சொற்றொடர்களை படித்து பார்க்கட்டும், அறிமுகமாகட்டும். அந்த சொற்றொடர்கள் அந்த பிள்ளைகளின் நாவில் ஊறட்டும், அவர்கள் அதை உச்சரிக்கட்டும். லிபர்ட்டி, ஈக்வாலிட்டி அண்ட் ஃப்ரெட்டர்னிட்டி என்கிற இந்த சொற்றொடர்களை உச்சரிக்காத பிள்ளைகள் இல்லை என்கிற நிலையை நாம் உருவாக்க வேண்டும். அதன் பொருளை அவர்கள் புரிந்து கொள்கிறார்களோ இல்லையோ, இந்த சொற்றொடர்களை அறிமுகப்படுத்த வேண்டும். இதற்காக போராடுகிற போராளிகளாக அவர்கள் எதிர்காலத்தில் உருவாவார்கள். தோழர்களே, உண்மையான அம்பேத்கரியவாதி, அம்பேத்கர் படத்தை போடுகிறவனோ, அம்பேத்கர் பெயரை சொல்லுகிறவனோ, ஜெய் பீம் என்று முழங்குகிறவனோ, வெறுமன உச்சரிப்போடு நின்று விடுகிறவனோ அல்ல. அவர் முன்மொழிந்த இந்த கோட்பாடுகளை உள்வாங்கிக் கொண்டு அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்கிறவன் தான், அதை பாதுகாக்கிறவன் தான், அதை பரப்புகிறவன் தான், அதற்காக போராடுகிறவன் தான், அந்த கோட்பாடுகளுக்கு எதிரிகளாக இருப்பவர்களை அடையாளம் காண்கிறவன் தான். எந்த சூழலிலும் அப்படிப்பட்ட சக்திகளோடு கைகோர்க்க மாட்டோம் என்று உறுதிப்பாட்டோடு நிற்கிறவன் தான் உண்மையான அம்பேத்கரியவாதி. அந்த அடிப்படையில் தான் நாம் தேர்தல் அரசியலிலும் சில நிலைப்பாடுகளை எடுக்கிறோம். எனது அருமை தோழர்களே, சாதி பெருமை பேசுவது அம்பேத்கரியமாகாது, சாதி ஒழிப்பை பேசுவதுதான் அம்பேத்கரியம். தாத்தா ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் சாதி பெருமை பேசுவதற்காக பறையன் என்கிற பெயரில் இயக்கம் இதழ் நடத்தவில்லை. இன்றைக்கு நீ பார்க்கிற பறையன் என்கிற ஒரு தனிப்பட்ட சாதிக்காக அவர் இயக்கம் காணவில்லை. அவர் வாழ்ந்த காலத்தில் பறையன் என்கிற சொல் உலகம் முழுவதும் அன்டச்சபிள் என்கிற சொல்லுக்கு ஒற்றை சொல்லாக தமிழில் இருந்தது. பறையா என்று சொன்னால் அது இந்தியா முழுவதும் இருக்கிற எல்லா தீண்டப்படாத சாதிகளையும் குறிக்கிற ஒற்றை சொல். மகர் என்கிற சொல்லுக்கும் கூட பறையா என்றுதான் பெயர். அப்படித்தான் உலகம் புரிந்து கொண்டது. மகர் அப்படிங்கிற ஒரு தனி சாதி இருப்பது யாருக்கும் தெரியாது. ஆனால் உலகத்தில் எல்லோருக்கும் தெரியும் பறையா என்கிற சொல். அது அன்டச்சபிள் என்கிற ஒரு சமூகத்தை குறிக்கிற ஒரு சொல். ஆளும் வர்க்கத்தை எதிர்த்து கலகம் செய்கிறவர்களின் பெயர் அது. ஆளும் வர்க்கத்தை எதிர்த்து நிற்கிற, மூர்க்கமாக எதிர்த்து போராடுகிற ஒரு சொற்றொடர் அது. அதனால்தான் பிரபாகரனை சர்வதேச பறையன் என்றார் சுப்பிரமணிய சுவாமி. அதனால்தான் சதாம் ஹுசேனை சர்வதேச பறையன் என்று சொன்னார் இங்கிலாந்து பிரதமர் ஜான் மேஜர். அவர்கள் என்ன தமிழ்நாட்டில் பிறந்தவர்களா, செங்கல்பட்டிலே பிறந்தவர்களா, கல்பாக்கத்திலே பிறந்தவர்களா? சதாம் ஹுசேனும் அண்ணன் பிரபாகரன் அவர்களும். இந்த பறையா என்கிற சொல் வலதுசாரிகளை எதிர்த்து நிற்கிற போராளிகள் என்று பொருள். பிற்போக்கு சக்திகளை எதிர்த்து நிற்கிற போராளிகள் என்று பொருள். ரெட்டமலை சீனிவாசன் அவர்கள் சாதி பெருமை பேசுவதற்காக அந்த சங்கத்தை தொடங்கவில்லை, சாதி ஒழிப்புக்காக நாம் தலை நிமிர்வோம், தாழ்வெண்ணம் கூடாது என்று உரத்து பேசுவதற்காக அவர் பயன்படுத்திய சொற்றொடர். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களோடு இணைந்து பணியாற்றிய பிறகு அதை அவர் கடைபிடிக்கவில்லை, பரப்பவில்லை. நாங்க இந்த சாதி பெருமையா சொல்லுவோம் அப்படின்னா நீ வலதுசாரிக்கு துணை போகிறாய் என்று பொருள். அவன் சாதியை பெருமையா சொல்லும் போது நாங்க எங்க சாதியை பெருமையா சொல்லுவோம் அப்படின்னு சொன்னா நீ RSS காரனுக்கும் பிஜேபி காரனுக்கும் துணை போகிறாய் என்று பொருள். அவன் அதுதானே சொல்றான். உன் சாதி பெருமையை நீ பேசு, சாதியை காப்பாத்து.
சாதி பெருமையை பேசினா சாதியை காப்பாற்று என்று பொருள். அது எப்படி அம்பேத்கரியமாக முடியும்? சாதியை காப்பாற்றுகிற எந்த நடவடிக்கையும் அம்பேத்கரியமாகாது. நாமெல்லாம் பிறப்பதற்கு முன்பே சாதியை ஒழிக்க வேண்டும் என்று பேசியவர்கள் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களும் தந்தை பெரியார் அவர்களும். மாமேதை காரல் மார்க்ஸ் பாட்டாளி வர்க்கத்தின் மூலம் இங்கே ஒரு புரட்சியை உருவாக்கி சமத்துவத்தை நிறுவ வேண்டும் என்று கனவு கண்டவர். அந்த மாமனிதர்களின் கொள்கை வழியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டுமல்ல, பொன்விழா காணும் இந்த நலச்சங்கமும் செயல்படுகிறது, தொடர்ந்து செயல்பட வேண்டும் என்று வாழ்த்தி பாராட்டி வாய்ப்புக்கு நன்றி கூறி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.